சற்று முன் இலங்கைக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் மேட்சில் ஒரே ஓவரில் 6 சிக்சர்கள் ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றையும் தவிடுபொடியாக்கிய இந்தியா T20 ODI போட்டிகளை மிஞ்சும் அளவுக்கு டெஸ்ட் மேட்சில் உச்சக்கட்ட அதிரடியை காட்டிய இந்திய பேட்ஸ்மேன். இலங்கை அணிக்கு வாழ்நாள் அவமானமாக மாறிய சற்று முன் நடந்த அந்த ஒரு சம்பவம், அதாவது இந்தியா இலங்கை அணிகளுக்கு எதிரான டெஸ்ட் போட்டி என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணியும் இலங்கை அணியும் இப்போது விளையாடி வருகிறது. அதுவும் இலங்கை நாடான இலங்கை அணியின் சொந்த நாட்டில் வைத்துதான் இந்த 2 டெஸ்ட் போட்டிகளும் நடைபெற்று வருகிறது. இதில் ஏற்கனவே முதல் டெஸ்ட் போட்டி சமீபத்தில்தான் நடந்து முடிந்திருந்தது. அந்த போட்டியில் இந்திய அணி அபாரமாக விளையாடி வெற்றியும் பெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் 2வது டெஸ்ட் போட்டி தொடங்கியிருக்கிறது. இதே சமயத்தில் மற்றொரு புறம் இந்திய T20 அணி என்பது வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான தொடரிலும் விளையாடி வருகிறது. இப்படியாக ஒரு பக்கம் இந்திய டெஸ்ட் அணியும் மற்றொரு பக்கம் இந்திய T20 அணியும் என பிரிந்து இந்திய அணி 2 விதமான தொடர்களில் இப்போது விளையாடி வருகிறது. இந்த சூழலில்தான் இந்த இலங்கைக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி செய்த ஒரு சம்பவம் என்பது கிரிக்கெட் வரலாற்றையே அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அதுவும் டெஸ்ட் போட்டியில் இப்படி நடப்பது என்பது சாத்தியமே கிடையாது. அப்படி ஒரு விஷயத்தை இந்திய அணி செய்தே காட்டியிருக்கிறது. அதுவும் இந்திய அணியில் அந்த ஒரு விஷயத்தை செய்த பேட்ஸ்மேன் யார் என்று பார்த்தால் அதுதான் இன்னமும் ஆச்சரியமாக மாறியது. அவங்க இந்த இலங்கைக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டி தொடங்கி முதலில் இந்திய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கியது. அப்படியாக களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் ஆரம்பம் முதலே ஒரு சில விக்கெட்டுகளை இழந்தாலும் தேவையான அளவுக்கு ரன்களையும் குவித்து கொண்டு வந்தது இந்திய அணி. அதிலும் இந்த போட்டியில் ஓப்பனிங் இறங்கிய யாஸ்வி ஜெய்ஸ்வால் இது ஒரு டெஸ்ட் போட்டி என்பதை மறந்து T20 போலவே அதிரடியாக விளையாடி வந்தார். இவருடைய அதிரடியாட்டம் என்பது இந்த போட்டியின் சுவாரஸ்யத்தை இன்னும் அதிகப்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து இந்திய அணியில் களமிறங்கிய மற்ற பேட்ஸ்மேன்களும் ஓரளவுக்கு சூப்பராகவே விளையாடியிருந்தனர். ஒரு சில பேட்ஸ்மேன்களை தவிர பெரும்பாலான பேட்ஸ்மேன்கள் ஓரளவுக்கு சொல்லும்படியாக ரன்களை குவித்து வந்தனர். இந்த சூழலில்தான் திடீரென 6வது வரிசையில் மானவ் சுதர் என்ற ஆல்ரவுண்டர் களமிறங்கினார். இவர் இந்திய அணிக்கு புதிய வீரராவார். இப்போதுதான் இந்திய அணியில், அதாவது இந்திய சீனியர் அணியில் புதிதாக வாய்ப்பு கிடைத்து களமிறங்கியிருக்கிறார். இவர் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் ஆவார். ஆனால் இவர் இந்த போட்டியில் செய்த சம்பவத்திற்கு பிறகு இவர் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் என்று மாறிவிடுவார். அவ்வளவு ஏன், பேட்டிங் ஆல்ரவுண்டர் என்று சொல்வதை விட முழுமையாக பேட்ஸ்மேனாகவே மாறிவிடுவார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வீரேந்தர் சேவாக் கூட முதலில் பவுலராகத்தான் இந்திய அணிக்குள் வந்தார். அதன் பிறகுதான் பேட்ஸ்மேனாக மாறினார். அதே போலத்தான் இந்த மானவ் சுதரும் ஆல்ரவுண்டராக உள்ளே வந்து இப்போது பேட்ஸ்மேனாக மாறப்போகிறார். ஆமாங்க, இந்த போட்டியில் இந்த மானவ் சுதர் என்ற வீரர் பேட்டிங் செய்ய களமிறங்கி ஆரம்பத்தில் ஒரு சில ஓவர்கள் வழக்கமான டெஸ்ட் போட்டிகளில் பேட்டிங் செய்வது போலவே நிதானமாகவே பேட்டிங் செய்து வந்தார். திடீரென இந்த போட்டியின் கடைசி கட்ட ஒரு ஓவரில் அந்த ஓவரின் முதல் பந்தையே காட்டுத்தனமாக இறங்கி வந்து சிக்சர் ஒன்றுக்கு பறக்கவிட்டார். அதன் பிறகு அடுத்த பந்தை அதே போல இறங்கி வந்து லெக் திசையில் மற்றொரு சிக்சருக்கு பறக்கவிட்டார். இதனால் இந்த ஓவர் என்பது சுவாரஸ்யமாக மாறியது. ஏனென்றால் டெஸ்ட் போட்டியை பொறுத்தவரையில் மொத்த போட்டியிலும் சேர்த்தே ஒரு சிக்சர் அல்லது 2 சிக்சர் அடித்தாலே மிகப்பெரிய ஆச்சரியமாக பார்க்கப்படும். அதற்கு காரணம், டெஸ்ட் போட்டிகளை பொறுத்தவரையில் பிச்சின் தன்மை என்பது பவுலர்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். அதே போல பவுண்டரியின் அளவும் கூட T20 ODI போட்டிகளை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அப்படி இருக்கும்போது T20 ODI போட்டிகளில் பவுண்டரி சிக்சர்கள் அடிப்பதை காட்டிலும் டெஸ்ட் போட்டிகளில் பவுண்டரி சிக்சர்கள் அடிப்பது என்பது 2 மடங்கு சவாலான விஷயம். அது மட்டுமில்லாமல் டெஸ்ட் போட்டிகளை பொறுத்தவரையில் பவர் பிளே ஓவர்கள் என்பதெல்லாம் பெரிதாக கிடையாது. அப்படி இருக்கும்போது பெரும்பாலான பிளேயர்கள் பவுண்டரி லைனில் தான் இருப்பார்கள். அதாவது ஒரு பேட்டிங் செய்யும் அணி அதிரடியாக விளையாடும் போது நிறைய ஃபீல்டர்கள் பவுண்டரி லைனில் தான் நிற்பார்கள். இதனால் தான் டெஸ்ட் போட்டிகளை பொறுத்தவரையில் பவுண்டரி சிக்சர்கள் அடிப்பது மிகவும் கடினம் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த போட்டியில் இந்த மானவ் சுதர் என்ற பேட்ஸ்மேன் இந்த ஓவரின் முதல் 2 பந்தை சிக்சருக்கு அடித்தது மட்டுமில்லாமல் அடுத்தடுத்து போடப்பட்ட அந்த ஓவரில் அனைத்து பந்துகளையுமே தொடர்ச்சியாக சிக்சருக்கு பறக்கவிட்டார் இவர். இதுதான் இந்த மேட்சை பார்த்து கொண்டிருந்த அனைவருக்குமே பெரும் கொண்ட அதிர்ச்சியாக மாறியது.
இது ஒரு டெஸ்ட் மேட்சுப்பா, இது ஒன்றும் T20 மேட்ச் கிடையாது என்று நமக்கே சொல்ல தோன்றியது. அந்தளவுக்கு இந்த ஒரு டெஸ்ட் போட்டியில் T20 போட்டியை மிஞ்சும் அளவுக்கான ஒரு சம்பவத்தை இந்த மானவ் சுதர் என்ற பேட்ஸ்மேன் செய்தே காட்டினார். அதுவும் டெஸ்ட் போட்டியில் தொடர்ச்சியாக ஒரே ஓவரில் 6 சிக்சர்கள் என்பதெல்லாம் கனவில் தாங்க சாத்தியம். அப்படி ஒரு விஷயத்தை நிஜத்தில் நிகழ்த்தி காட்டியிருந்தார் நம்முடைய மானவ் சுதர். அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் மட்டுமே இவர் இந்தளவுக்கு அதிரடியாக விளையாடவில்லை. இதற்கு முன்பு உள்ளூர் போட்டிகளில் விளையாடும் போதும் பேட்டிங்கில் பல சாதனைகளை இவர் செய்திருக்கிறார். ஆனால் இந்தளவுக்கு ஒரு சாதனையை சர்வதேச போட்டியில் இவர் செய்வார் என்று இவரே நினைத்திருக்க மாட்டார். அப்படி ஒரு சாதனையைத்தான் இந்த ஒரு போட்டியில் செய்திருக்கிறார் மானவ் சுதர். அதுவும் டெஸ்ட் போட்டியில் சூரியவன்சி இல்லாத குறையை இந்த மானவ் சுதர் தான் தீர்த்து வருகிறார் என்று கூட சொல்லலாங்க. அந்தளவுக்கு இவரது திறமை என்பது இந்த ஒரே போட்டியில் வெளிப்பட்டு விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரே ஓவரில் ஒரு சிக்ஸரோ அல்லது 2 சிக்ஸரோ அடித்தால் அதிர்ஷ்டத்தில் அடித்தது என்று கூட சொல்லிவிடலாம். ஆனால் ஒரே ஓவரில் 6 சிக்ஸர்களை அடிப்பது என்பது கண்டிப்பாக அந்தளவுக்கு அனுபவம் இருந்தால்தான் அதுவும் சாத்தியம். அதுவும் டெஸ்ட் போட்டியில் அடிப்பது என்பது மிகப்பெரிய அனுபவம் இருந்தால்தான் அதுவும் சாத்தியம். ஆக அப்படி ஒரு சாதனையை இந்த ஒரு போட்டியில் இந்த ஒரு பேட்ஸ்மேன் செய்தே காட்டிவிட்டார். மேலும் சமீபத்திய இந்திய அணியை எடுத்துக்கொண்டால் T20 ஒருநாள் போட்டிகள் என அனைத்திலும் சூப்பராகவே விளையாடி வருகிறது. அதுவும் சூரியவன்சி இந்திய அணிக்கு வந்ததற்கு பிறகு இந்திய அணியின் பேட்டிங் அணுகுமுறை என்பது பல மடங்கு மொத்தமாக மாறியிருக்கிறது. இதில் இன்னொரு அதிரடி மன்னனான இந்த மானவ் சுதரும் சேர்ந்துவிட்டால் இந்திய அணியின் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பல மடங்கு அதிகரித்துவிடும். அதுவும் இந்த இலங்கை தொடர் முடிந்த கையோடு அடுத்ததாக ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான தொடர் தொடங்க இருக்கிறது. அந்த தொடரில் T20 போட்டிகளும் இருக்கிறது. அதில் சூரியவன்சியும் மானவ் சுதரும் ஒன்றாக பிளேயிங் 11இல் களமிறங்கும் போது அந்த ஒரு போட்டி எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு தான் இப்போதே ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்துவிட்டது. ஆகவே இந்திய அணியின் சமீபத்திய பெர்ஃபார்மன்ஸ் அனைத்தும் மிக பிரம்மாண்ட அளவில் இருந்து வருகிறது. அதற்கு வலு சேர்க்கும் விதமாக இந்த ஒரு போட்டியில் மானவ் சுதர் அடித்த இந்த 6 சிக்சர்கள் என்பது மிகப்பெரிய மைல் கல்லாகவும் மாறியிருக்கிறது. என்ன ஒன்று, இந்த ஒரு சாதனை என்பது இந்தியா இலங்கை அணிகளுக்கு எதிராக 2வது டெஸ்ட் போட்டிக்கு முன்பாக நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில் தான் இப்படி ஒரு சாதனை நிகழ்த்தப்பட்டது. ஆகவே இதே போல ஒரு சாதனையை இன்று நடைபெறும் அதிகாரப்பூர்வ போட்டியிலும் மானவ் சுதர் வெளிப்படுத்தலாம் என்ற எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் இப்போது அதிகரித்துவிட்டது. ஆக எப்படி பார்த்தாலும் ஒரு டெஸ்ட் போட்டியில் ஒரே ஓவரில் 6 சிக்சர்கள் என்பதெல்லாம் கிட்டத்தட்ட சாத்தியமே கிடையாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நிஜ உலகில் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் நம்முடைய மானவ் சுந்தர். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு டெஸ்ட் போட்டியில் இந்த மானவ் சுதர் என்ற பேட்ஸ்மேன் செய்த மிகப்பெரிய உலக சாதனையை பற்றியும் இதே போல ஒரு ஆட்டத்தை இன்றைய அதிகாரப்பூர்வ டெஸ்ட் போட்டியிலும் இவர் வெளிப்படுத்துவாரா என்பதை பற்றியும், குறிப்பாக இந்த 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவது உறுதிதான், ஆனால் இன்னிங்ஸ் வெற்றி பெறுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.